நிஷா வந்து இப்போ நிறைய பார்சல் அன்பாக்சிங் பண்ண போகிறா. எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா ஒரு அக்கா அனுப்பிச்சது தான். சேலத்துலேருந்து அவங்க பேர் ஜெயஸ்ரீ அக்கா. தேங்க்யூ சொல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஆமாம், நிறைய சூப்பரான திங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அந்த அக்கா வந்து ஒரு பட்டு புடவையும் பட்டு வேட்டி சட்டையும் எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது கல்யாண நாள் அன்றைக்கின்னு போடுறோம். ஓகே, 26ஆம் தேதி நிஷா அந்த ட்ரெஸ் போட்டிருப்பா. ஓகே, இப்போ என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஓகே தியா, எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டாங்க. இப்போ தான் புல்லு தூங்கி எந்திரிச்சிருக்கா அழகி. எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் செய்வா. அத்தை உனக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அத்தைக்கு தேங்க்யூ அத்தை சொல்லு. ஓப்பன் பண்ணலாமே. தியாவுக்கும் நிஷாவுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. தோடு படித்து பார்த்துட்ட மேலே என்ன எழுதியிருக்குன்னு. ஓ, வெளியிலே தெரியுதா? தோடும் செய்யணுமா? அப்போ இதில் என்ன இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். அதுதான் தெரியாது உனக்கு. ஓகே, தியா குட்டிக்கு சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க. காமி. தர்ணேஷ், மெக்கானிக்கல் எல்லாம் பண்ணக்கூடாது. ஹாய், சூப்பர். தியாவுக்கு தாமரைப்பூ டிசைன். ஓ, தியாவுக்கு இது இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டு விடு. இதே மாதிரி பிறந்தநாள் வருதில்ல, பிறந்த நாளைக்கு போட்டு விடு. ஆனால் பிங்க் கலர் ட்ரெஸ் எடுக்காத, கோல்டு கலர் ட்ரெஸ். அவள்கிட்ட தான் கோல்டு கலர் இருக்கணும் ட்ரெஸ் இருக்கு. ஒரு பாவாடை சட்டை போட்டிருப்பாள்ல, கோல்டு கலர் ஒரு பாவாடை சட்டை போட்டு 2 குடுமி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினால இப்படி வச்சுக்கிட்டு. ஆப்பண்ணு 2 தோடு அதே மாடலில். சூப்பர். ஓகே, வேற என்ன? அடுத்த பார்சல் பிடிக்கிறியா? இது அம்மா போட்டு விடும். சரி, கொஞ்சம் நேரம் போட்டுக்க கொடு. கொஞ்சம் நேரம் போட்டுக்கட்டும் கொடு. கொஞ்சம் நேரம் போட்டுக்க பாப்பா. அழகா இருக்க. ஓஹோ ஓஹோ, அட்டகாசமா இருக்க. கழுத்து ஃபுல்லா இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ஓபன் பண்ணுவோம். இந்த தோடு இல்ல போடு. குட்டி கவர்ல போடு. அடுத்த பார்சல் அன்பாக்சிங். ஏமண்டா போடல. நீ கவர்ல போட்டு டப்பால வச்சுக்கலாம். அந்த அக்கா அப்படியே இங்கே மீஷோல இருந்தே ஆர்டர் போட்டு விட்டாங்க நம்ம அட்ரஸுக்கு. ஓடிபி மட்டும் தான் கேட்டாங்க. போட முடியல. தோடா இரு தோடு தான். அந்த தோடை போட்டுக்க. பிறந்த நாள் அன்னைக்கு போட்டுக்கலாம். அது ஆட்டாத பிஞ்சு கிச்சு விட்டுறாதா. தியாவுக்கு வேற எந்த தோடு போட்டாலும் செட் ஆக மாட்டேங்குது, புண்ணு வந்துடுது. அடுத்தது பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் போட்டுக்க. சரி, இதுவும் அதுதான் போல இருக்கு. பாஸ் உனக்கு தான். அம்மாவுக்கா? பெருசா உள்ளதெல்லாம் மட்டும் தட்டி விட்டுருவா. நல்லா ஜிகிட்டு இருக்கிறத போது அது எனக்கு தான்ப்பா அப்படின்ட்டு வேவா எடுத்து கழுத்துல போட்டாலும் இது பார்த்தனே சொல்லிட்டான். இது அம்மாவுக்கு. சின்ன பிள்ளைல இது மாதிரி யாரெல்லாம் வெடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. டப் டப் நமக்குன்னா டப் டப்னு சவுண்ட் வரும். இது என்ன செம்மையா இருக்கு நெக்லஸ். நல்லா இருக்குல்ல? இந்த பக்கம் மயில் போட்டது செம்ம டிசைனா இருக்கு. ஓ, அதுக்கு தோடு வேறையா? எப்பயுமே இப்போ உள்ள மாடல்ல எல்லாம் வந்து செயின் இது நெக்லஸ் எல்லாம் வாங்கணும்னா அதுக்கு மேட்சா தோடே வந்துடும். ஓ, அதே டிசைன் தான் இதுலயும் இருக்கு. அதே பச்சை கலரு அதே மாதிரி மயில் இருக்கும். அதுக்கு தான் அதே மாதிரி தோடு கொடுக்கும். சூப்பரா இருக்கு தோடு. அட்டகாசம். அடுத்தது என்னது? அது தேவைதான். அந்த இதுல தேவைதான். அப்புறம் அது பட்டன் வேணாமா? இதுல போடணும், அதுக்கு தான் கொடுப்பாங்க. இது நல்லா இருக்கா பாப்பா அம்மாவுக்கு? மயில் நெக்லஸ் இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. உனக்கு மட்டும் அவன் இது மட்டும் நல்லா இருக்கா? இருங்க தியா அவளது கழுத்துல. அவ இதுக்கு நல்லா அந்த தாமரை பூ நல்லா இருக்கு. சரி, அடுத்த பார்சல் பிரிக்கலாமா? சிங்கிளா ஒண்ணு செயின் இருக்கால, அதுல தாமரை பூ போட்டு வந்துச்சுல. ஒரே ஒரு இது மட்டும். அது செயின், ஷார்ட் செயின். இது வந்து நெக்லஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்சல் பிரிக்கலாம். அடுத்த பார்சல் பிரிக்கலாம். இது அந்த பாக்ஸுக்குள்ள எடுத்து வச்சிருப்பாப்பா.
இந்த பாக்ஸில் அம்மாவோட பாக்ஸில் இந்த தோடை எடுத்து உன் பாக்ஸில் வச்சிரு அந்த இதில். அடுத்த பாக்ஸு ஓப்பன். இது என்னது? செயின் தான். ஏய் இது அட்டகாசமாக இருக்க. அதெல்லாம் விட இது சூப்பராக இருக்கு. நிஷாவுக்கு ஒரே ஹாப்பி தான். ஆ யாருக்கு காலையிலேயே கிடைக்குனாக்கா. தோடு தாண்டி செம்மையாக இருக்கு. அது என்ன 3 தோடு இருக்கு? 3 தோடு இல்லை 2 தோடு தான். டிசைன் அப்படி இருக்கும். இருங்கப்பா. இது நெத்தி சுடி ஒன்று இருக்குங்க. நெத்தி சுடி. இந்த நெத்தியில் வைக்கிறது. அதான் தோடு. என்னடா தோடுங்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க. ஏய் சூப்பர். இது வந்து கம்மல். அதே டிசைனில். இது செயின். எங்க செயின்? செயின் அதே டிசைனில். இது சூப்பராக இருக்குல்ல. நல்லா வெயிட்டாகவும் இருக்கு. இப்படி தான் இருக்கும். அது இது நெத்தி சுடி. அப்புறம் தோடு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்ல வெயிட்டாகவும் இருக்கு. இது நல்லா. ஆனால் அதெல்லாம் ஒழுங்காக போட்டுக்கணும், இல்லாட்டி கல்லெல்லாம் கொட்டி போயிடும். நீட்டாக போட்டுட்டு வந்து கழட்டிடணும். ரெடி இருக்கு. தோடு நெத்தி சுடி செயின் செம்மையாக இருக்கு. பாப்பா எப்படி பாப்பா இருக்கு? எல்லாத்துலேயும் மணி இருக்கு. அம்மாவுக்கு ஒரே லக்கு தான். உனக்கு வேணுமா நெத்தி லக்கு? அவளுக்கா? நெத்தி சுட்டி உனக்கா? சரி போட்டுக்க. லக்குன்னியா? அம்மாவுக்கு இது 2 உனக்கு. இந்த இது வந்து எனக்கு. இந்த இது எனக்கு. இப்போ பங்கு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோடு எனக்கா? ஓஹோ சரி சரி. இப்போ பங்கு பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த செயின் வேணுமா உனக்கு? இது தோடு இல்லை, இது தோடு இல்லை, இது நெத்தி சுட்டி. இப்போ உங்கள் ஆகிட்டேருந்து பங்கு பிரிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆமா, நம்ம போட்டு அழகு பார்த்ததெல்லாம் போதும். இனி பிள்ளைங்களுக்கு தானே நம்ம பார்க்கணும். ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குல்ல நிஷா? தியா எல்லாமே சூப்பராக இருக்குல்ல? அத்தைக்கு பாய் சொல்லு, தேங்க்யூ சொல்லிடுறேன் அந்த அத்தைக்கு. எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. பிடிச்சிருக்கு, நீ அனுப்பிச்சது எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த அக்கா என்ன ஒரு தெரியுமா, சேலத்தில் இளம்பிள்ளைன்னு நினைக்கிறேன். இளம்பிள்ளை. ஓகே, எல்லாம் பேக்கிங் பண்ணியாச்சு, அவ்வளோதானே? சரி, ரைட், எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய் சொல்லுங்கள். நாளைக்கு திருவிழாவுக்கு போட்டு போறியா? ஒன்று போட்டுக்கோ. சரி, அப்போ திருவிழாவுக்கு போட்டுக்கோ. ஊர் பேரா ஒன்றும் இல்லை, திருவிழா நாளைக்கு தேரு. இல்லை நாளைக்கு வந்து பால் கொடை காவடி, நாளை கழிச்சு தான் தேர். சித்ரா பௌர்ணமி நாளை மறுநாள் 1ஆம் தேதி. சரி, பாய் சொல்லு. பாய். பாய்.